இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ. சங்கீதம் 103:12 வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பூமியின் சுற்றளவு ஏறக்குறைய 40,075 கிலோமீட்டர் ஆகும். சராசரியாக 950 கிலோமீட்டர் ஸ்பீடில் விமானத்தில் இந்த பாதையிலே நாம் செல்லும் போது 42 மணி நேரங்களில் செல்ல முடியும். நம்முடைய பூமியை காட்டிலும் பெரிதானது நம்முடைய சோலார் சிஸ்டம், அதாவது சூரிய குடும்பம். அதை காட்டிலும் பெரிதானது மில்கி வே. அதை காட்டிலும் பெரிதானது நம்முடைய விண்வெளி மண்டலம், அதாவது ஸ்பேஸ். மேற்குக்கும் கிழக்குக்கும் உரிய அதனுடைய தூரத்தை நாம் அளக்க முடியாது. அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நமக்கும் நம்முடைய பாவத்திற்கும் இடையேயுள்ள தூரம் மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையேயுள்ள தூரமாகும். நம்மை அவருடைய சாயலாகவே, அவருடைய பிள்ளையாகவே காண்கிறார். அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவின் சீஷரில் ஒருவன் இயேசுவிடம் வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது இயேசு அவனுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததை லூக்கா 11:4 வசனத்தில், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்று வாசிக்கிறோம். மத்தேயு 6:12 வசனத்தில், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று வாசிக்கிறோம். நாமும் இயேசுவைப் போல மற்றவர்களின் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதை போதிக்க இயேசு இவ்வாறு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இதன்படி செய்வது எளிதான காரியமல்ல. இவ்வாறு நாம் செயல்படுவதற்கு ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் அதற்கு வேண்டிய ஞானத்தையும் மன்னிக்கும் சிந்தையையும் நமக்கு தர ஜெபிப்போம். இயேசுவின் மன்னிப்பை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டவர்கள் இயேசுவின் மன்னிக்கும் சுபாவத்தையும் கற்றுக்கொள்வார்கள். அப்போது நாம் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதும் நமக்கு லகுவாக இருக்கும். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது நாமும் மன்னிக்கப்படுவோம். நாம் மன்னிக்கப்படும் போது நாமும் மற்றவர்களை மன்னிப்போம். தாவீதும் கூட தன்னுடைய போதக சங்கீதமாகிய 32 சங்கீதத்தில், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று கூறினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேல் நீங்க காட்டின அன்பின் நிமித்தமாக மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விலக்கினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்ற எங்களுக்கும் இயேசுவை போல மன்னிக்கும் சிந்தையை தர ஜெபிக்கிறோம் அப்பா. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெப ஆவியையும் எங்களுக்கு தர ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய சுபாவத்தையும் எங்களிலே தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.